கொண்டிருக்கின்றார்கள். அன்னாருடைய குடும்பத்தின் காரணமாகத்தான் இந்த ஆசிரமம் இந்த வருடம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகள் இது சற்று ஓய்வு நிலையில் இருந்தாலும் தற்சமயம் உற்சாகம் அடைந்து மீண்டும் தனது தலையை தூக்கி நிமிர்ந்து நிற்கின்ற நிலைக்கு கொண்டு வந்த இந்த குடும்பத்தினர் முதலாவதாக சுவாமி விவேகானந்தருக்கு மலர் மரியாதை செய்து, அதனை தொடர்ந்து மலர் மாலை வைத்திருப்பவர்கள் அணிவித்து, அதனை தொடர்ந்து ஆரதி நடைபெறும். அதனை தொடர்ந்து புஷ்பாஞ்சலி நடைபெறும். புஷ்பாஞ்சலி முடித்து அனைவரும் அமைதியாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஆலயத்தில் சென்று அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனை தொடர்ந்து மூத்த துறவியாகிய ஸ்ரீமத் சுவாமி தர்மாத்மானந்தஜி மகாராஜ் அவர்களின் ஆசியுரை இருக்கும். அதனை தொடர்ந்து மிக விரைவாக ரதம் செல்ல இருப்பதால் ரதம் நமது இசக்கியம்மன் ஆலயம் வரை மெதுவாக ஊர்ந்து செல்லும். நாம் அனைவரும் ரதத்திற்கு முன்பாக சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் நமது ஆசிரமத்திற்கு வந்து சேரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமது ரதத்தோடு வந்து பாதுகாப்பை சிறப்பான முறையில செய்து தந்திருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும், இந்த நிகழ்வினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரம பக்தர்களுக்கும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தரின் பரிபூரண அருளாசி கிடைக்கும்படி பிரார்த்தித்து இந்த நிகழ்வினை தொடங்க இருக்கின்றோம். ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜிக்கு. நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. முதலாவதாக டாக்டர் விஜயகுமார் அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் திருவுருவத்திற்கு மலர் மாலை அர்ப்பணித்து துவங்கி வைப்பார்கள். ஜெய் வீரத்துறவி விவேகானந்தருக்கு ஜெய். வீரத்துறவி விவேகானந்தருக்கு ஜெய். வீரத்துறவி விவேகானந்தருக்கு ஜெய். ஜெய். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஜெய். ஜெய். அன்னை சாரதா தேவிக்கு ஜெய். ஜெய். அன்னை சாரதா தேவிக்கு ஜெய். இங்க நின்னுக்கோங்க சைடுல. நீங்க அந்த பக்கம். ஜெய் ஸ்ரீ விவேகானந்த சுவாமிஜிக்கு ஜெய். வீரத்துறவி விவேகானந்த சுவாமிஜிக்கு ஜெய். வேதாந்த சிங்கம் விவேகானந்த சுவாமிஜி